Hi guys, welcome back to channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ லைஃப்ல நம்ம எல்லாருமே கண்டிப்பா மொபைல் பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் இது கண்டிப்பா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ இதனால முந்தி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கலாம். பேட்டரி லைஃபே நல்லா இல்லப்பா, உடனே சார்ஜ் ஏறுது. இப்போதான் சார்ஜ் போட்டு 10% போயிடுச்சு. நேத்து நான் மொபைலே யூஸ் பண்ணல, ஆனா 20% சார்ஜ் போயிடுச்சு. மொபைல் ஆன் பண்ணி ஒரு மணி நேரம் தான் கேம் ஆடினேன், 50% சார்ஜ் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மொபைல் பேட்டரி ப்ராப்ளம் வந்து இன்னமும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேஸ் பண்ணலாம், உங்கள் சொந்தக்காரங்க ஃபேஸ் பண்ணலாம், உங்கள் வீட்டில் உள்ள யாராவது ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த பேட்டரி லைஃபை நல்லா கொண்டு வரதுக்கு, பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்கிறதுக்கு டாப் 10+ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் வெளியே போகும்போது தயவு செஞ்சு மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு போங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இடத்துல போயிருக்கு நேற்று பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் அந்த நம்பர் ஆஃப் கேசஸ்ல. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு சேஃபாக போங்க. நம்ம நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்ம நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு ரொம்ப சேஃபாக போங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணா பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண மேல இன்னொரு பெல் ஐக்கன் வரும். அப்பதான் நீங்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டா வரும். இந்த பையன் ஒரு வீடியோ போட்டுருங்கப்பா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் மிஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பேட்டரி ட்ரைனேஜை வந்து தடுக்கிறதுக்கும் நிறைய வழி இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டாப் 12 இல்லைனா டாப் 13 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களில் எத்தனை பேருக்கு பேட்டரி ட்ரைனேஜ் ப்ராப்ளம் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. உங்களோட மொபைல் நேம், மாடல் அண்ட் கூடவே எத்தனை நாளாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஏன்னா என்னென்ன மாடலில் பேட்டரி ட்ரைன் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாடல் அடுத்தடுத்து அவங்க வேற யாராவது வாங்காம இருக்கிறது அவங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம நீங்க யாராவது வந்து பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் உங்க மொபைல் போன்ல ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. சோ நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்ல டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் விட்ஜெட்ஸ். ஸோ நார்மலா நம்மளால நிறைய பேர் மேக்ஸிமம் நம்மளோட பர்சனல் போட்டோஸ் தான் வால்பேப்பர் வைப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மொபைல் பார்க்க உண்மையிலே சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வால்பேப்பர்ஸ் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லான வால்பேப்பர்ஸ் எல்லாமே வைப்பாங்க. ஸோ ஆசைப்பட்டு வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் இங்க ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வர எல்லா மொபைல் எல்லாமே வந்துட்டு ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஆம்லெட் டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேல நீங்க வந்து கலர்ஃபுல்லான போட்டோஸ் எல்லாமே நீங்க செட் பண்ணும்போது டிஸ்பிளேயோட யூசேஜ் வந்து நமக்கு இங்க அதிகமாகுது. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேயோட யூசேஜ் அதிகமாகும் போது டிஸ்பிளேக்கு பவர் சோர்ஸ் எங்க இருந்து வருது? பேட்டரி தான். மொபைல் போன்ல எல்லா பவர் சோர்ஸுமே பேட்டரி தான் மெயின் சோர்ஸ். ஓகேவா? ஸோ அதோட யூசேஜ் வந்து அதிகமாகிறதுனால நமக்கு பேட்டரி ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்க மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான போட்டோஸ் வைக்கிறதுக்கு பதிலாக டார்க் தீம்டு வால்பேப்பர்ஸ் நீங்க ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு டார்க் தீம்டு வால்பேப்பர்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு சஜஷன்ல வரும். ஸோ நீங்க அதை ஏதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய விட்ஜெட்ஸும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. மொபைல் பார்க்கறது ரொம்ப ஸ்டைலா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்ஜெட்ஸ் யூஸ் பண்றீங்க. ஸோ விட்ஜெட்ஸ் யூஸ் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்க யூஸ் பண்றது வெதர் விட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெதர் அப்டேட் கிட்ட வந்து நீங்க நெட் ஆன் பண்ணும்போது, வைஃபை ஆன் பண்ணும்போது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கும் பேட்டரி யூசேஜ் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ், கலர்ஃபுல் வால்பேப்பர்ஸ் வைக்கிறத தவிர்த்துட்டு கூட இந்த மாதிரி விட்ஜெட்ஸ் வைக்கிறத நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பேட்டரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டரி ட்ரைனேஜ் இஷ்யூ வந்து கண்டிப்பா நீங்க வந்து நல்ல ஒரு டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போன்ஸ்ல மேக்ஸிமம் பவரோட எல்லா லேட்டஸ்ட் மொபைல் போன்ஸ்லயும் இன்பில்டாவே டார்க் மோட் கொடுக்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த டார்க் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் நமக்கு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், வேடா இருக்கும். பட் நீங்க ஒரு 2 நாளுக்கு அப்புறமா நீங்க அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பழகும். அப்படியே உங்க மொபைல் போன் வந்து இன்பில்டா டார்க் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல அப்படின்னா இப்போ அவருடைய எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ்லயும் வந்துட்டு நிறைய எல்லா ஆப்ஸ்லயும் வந்துட்டு நமக்கு வந்து டார்க் மோட் இன்பில்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்லயே கொடுக்குறாங்க. ஸோ அதுல போய் கூட நீங்க வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டார்க் மோட் யூஸ் பண்ற மூலமா கூட நம்மளோட பேட்டரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி ட்ரெயினும் வந்து கண்டிப்பா குறையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து இப்போ வந்து வைஃபை, ப்ளூடூத், NFC, லொகேஷன் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட யூசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு அதை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து ஆஃப் பண்ணல அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அந்த ஹார்ட்வேர் வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும், இன்பில்ட்டா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேட்டரி யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம். பேட்டரி யூசேஜ் அது எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ளூடூத், அப்புறம் NFC, அப்புறம் வந்து நம்மளோட வைஃபை இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் உங்களோட யூசேஜ் முடிஞ்சிருக்கும்னா தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. ஸோ இதனால கூட உங்களோட பேட்டரி லைஃப் வந்து நீங்க எக்ஸலண்டா கொண்டு வர முடியும். பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளத்தை வந்து நீங்க வந்து டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி சேவர் மோட். இப்போ வர மேக்ஸிமம் எல்லா மொபைல் ஃபோன்லயும் பேட்டரி சேவர் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பட் நம்ம நிறைய பேர் வந்து யூஸ் பண்றது இல்ல.
ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணல, நைட் வந்து தூங்க போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பேட்டரி சேவர் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஃபோனை வைங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸோட ப்ராசஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் யூஸ் ஆகிட்டு இருக்க ஹார்ட்வேரோட யூசேஜ் வந்து கம்மியாகும். ஸோ இதனால கூட உங்களுக்கு பேட்டரி பேக் வந்து எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்பிளைன் மோட். இப்போ உங்களுக்கும் யாருக்கிட்டே இருந்து கால் வரப்போகிறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை கொஞ்ச நேரத்துக்கு மொபைல் ஃபோன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் ஃபோனை ஏர்பிளைன் மோடில் போடுங்க. அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு சுவிச் ஆஃப் பண்ணியே போடுங்க. ஸோ இதனால கூட கண்டிப்பாக நம்மளோட பேட்டரி பேக்கப் வந்து எக்ஸலண்ட்டாக கொண்டு வர முடியும், பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ சுவிச் ஆஃப் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லா ப்ராசஸும் வந்து ஸ்டாப் ஆகும் கரெக்டாக. ஸோ அதனால கண்டிப்பாக நமக்கு யூசேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து நம்மளோட பேட்டரி லைஃப் வந்து உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருக்கும், பேட்டரி பேக்கும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுதான். ஒரு அவேர்னஸ் இல்லாம நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கிளீன் பண்ற ஆப், அதாவது மொபைல் போனோட ஆன்டி வைரஸ் வந்து கிளீன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பூஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப் வந்து தெரியாதனமா நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்க வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உண்மையிலே பூஸ்ட் பண்ணும் உங்க மொபைல் போனை. பட் ப்ராப்ளம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்க மொபைல் போன்ல ஒரு வீக் பேட்டரி இல்லைன்னா ஒரு மில்லியம் பேர் கம்மியான ஒரு பேட்டரி கொடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ அதனால பேட்டரி யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து தவிர்த்துக்கோங்க. இப்போ வர எல்லா மொபைல் ஃபோன்லையும் இன்பில்டாக அந்த பிராண்ட்ல இருந்தே ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க நமக்கு பூஸ்ட் பண்றதுக்கும் கிளீன் பண்றதுக்கும். ஸோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆப் லாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணாம இருந்தாலே மேக்ஸிமம் உங்களோட பேட்டரி லைஃப் எக்ஸலண்டா இருக்கும். ஸோ டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், பட் ஈஸி தான். ஓகேவா? உங்களோட மொபைல் போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா அபவுட் போன்குள்ள போங்க. ஸோ அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா கீழே பில்ட் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கீழே எல்லாம் மேலே இருக்கும். பட் எல்லா மொபைல் ஃபோன்லையும் கண்டிப்பா இந்த அபவுட் போனுக்குள்ள பில்ட் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் கண்டிப்பா எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 6 to 7 டைம்ஸ் இல்லை ஒரு 8 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்க தொடர்ந்து கிளிக் பண்ணிட்டே இருக்கும்போது யூ ஆர் நவ் டெவலப்பர் அப்படின்னு அது சொல்லும். ஸோ நீங்க அதை சொல்றது வரைக்கும், அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுறது வரைக்கும் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டே இருங்க. நீங்க உங்களுக்கு வந்து யூ ஆர் நவ் டெவலப்பர் அப்படின்னு காமிச்ச உடனே ஒரு ஸ்டெப் வெளியே வாங்க. ஸோ வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய ஆப்ஷன் வந்து ஆட் ஆயிருக்கும், டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள நீங்க போங்க. அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ற உங்க மொபைல் போனை. ஸோ நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இருங்க. லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வைக்கணுமா, 2 ப்ராசஸ் வைக்கணுமா, 3 பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க வந்து உங்களுக்கு தேவையான வைங்க. நீங்க கம்மியா வைக்க உங்களுக்கு நல்லது. பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ராசஸ் வந்து நடக்காது. நீங்க நோ ப்ராசஸ் அப்படின்னு வச்சிட்டீங்க அப்படின்னா மொபைல் போனை நீங்க வந்து ஒரு ஆப்ல இருந்து வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து அப்பவே வந்து ஷட் ஆயிரும். அது வந்து ஷட் ஆஃப் வந்து மொத்தமா ஆஃப் ஆகாது, அந்த ஆப் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகாது. பட் இங்க ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ப்ராசஸ் வந்து எனேபிள் பண்றது மூலமா அந்த ஆப்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு வராது. இப்போ யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வராது. நீங்க இந்த ஆப் குள்ள போனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு காட்டும். பட் மற்றபடி நீங்க இதை யூஸ் பண்றது மூலமா கண்டிப்பா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு எக்ஸலண்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதே டெவலப்பர் ஆப்ஷன் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா அந்த அனிமேஷன் ஸ்கேல் வந்து 1.5x இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வரிசையா இருக்கும். இல்லை 1.5x 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 தான் இருக்கும். ஸோ அதை நீங்க ஆஃப் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க இந்த 1x நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ல போகும்போது ஒரு அனிமேஷன் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட். ஸோ அதுதான் அது. இதை நீங்க ஆஃப் பண்றது மூலமா உங்களோட பேட்டரி ட்ரைனேஜை நீங்க குறைக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மொபைல் போன ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலும் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் கெஸ்டர்ஸ். ஸோ எக்கச்சக்கமான கெஸ்டர்ஸ் இப்போ வரைக்கும் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொபைல் பிராண்டை வந்துட்டு மொபைல் போன்ல புது கெஸ்டர்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு வேக், ரைஸ் டு வேக், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு அல்ஃபாபெட்டை வரைஞ்ச அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ரெகக்னிஷன், இந்த மாதிரி நிறைய கெஸ்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் உங்கள் மொபைல் ஃபோனில் பேட்டரி ட்ரைனேஜ் இஷ்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா இதை வந்து நீங்க யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஒவ்வொரு கெஸ்டர்ஸ்க்கும் ஒரு சென்சார்ஸ் இங்க வந்து மொபைல் போன்ல இருக்கும். ஓகே, ஒரு சென்சார்ஸ் இருக்கும், ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும் நீங்க இதை வந்து ஆன் பண்ணி வைக்கும்போது. ஸோ அது ரன் ஆகும்போது உங்களுக்கு பேட்டரி ட்ரைனேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பேட்டரி யூசேஜ் இருக்கும் அந்த ஒவ்வொரு சென்சார்ஸுக்கும் ஒரு கெஸ்டர்ஸ்க்கும். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான கெஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் கீப்பர் டைப்பிங் சவுண்ட். ஸோ டைப்பிங் சவுண்ட் நிறைய பேர் வந்து அந்த டைப் பண்ணும்போது சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அது வந்து சில பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் அது மட்டும் இல்லாமல் கீபேட்டுக்குன்னு தனியாக ஒரு வால்பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஸோ
ஸோ வைப்ரேஷனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரைனேஜ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபோன் கால்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி டைப் பண்ணும்போது நீங்கள் இந்த வைப்ரேஷன் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த வைப்ரேஷன் மோட்டர் வந்து அதிகமான பவர் வந்து கன்சியூம் பண்ணும் மொபைல் ஃபோனில், ஓகேவா? ஸோ அது ஜஸ்ட் ஒரு மோட்டர் தான், உள்ள ஒரு மோட்டர், எலக்ட்ரிக் மோட்டர், ஸோ ஒரு சின்ன மைக்ரோ மோட்டர். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேட்டரி ட்ரைனேஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வைப்ரேஷன் மோட்டரை வந்து யூஸ் பண்ணுற கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையை உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்னுமே எக்ஸலண்டாக இருக்கும். அண்ட் டிப் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் ஒரிஜினல் மொபைல் சார்ஜிங் அடாப்டர்ஸ். ஸோ நார்மலாக நம்ம மொபைல் ஃபோன் வாங்கும்போது பாக்ஸ்லேயே நமக்கு வந்து ஒரிஜினல் அடாப்டர் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம கடையில் கூட எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ்லேயே வரக்கூடிய மொபைல் அடாப்டர்ஸ் இல்லைன்னா அந்த மொபைல் ஃபோனோட பிராண்டோட அந்த மாடல் கூடவே வரக்கூடிய அதே மாடல் வந்து அதே மாடல் சார்ஜ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வாங்கும்போது அந்த வால்ட் டிஃபரன்ஸ் வரும், ஆம்பியர் டிஃபரன்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் வரும்போது உங்கள் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவை விட அதிகமான அளவு நீங்கள் சார்ஜ் கொடுக்கும்போது உங்கள் பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட மொபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வர சப்போர்ட் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது 18 வாட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்காம இல்லை. யார் நினைச்சாலும் வாங்கலாம், 27 வாங்கலாம், 33 வாங்கலாம், 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வாங்கலாம். பட் இருந்தாலும் ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து 65 வாட்ஸ் வைங்க. ஸோ அதோட ஃபுல் கெப்பாசிட்டி நம்ம கொடுக்காம 50 and 75 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது அந்த பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? பிராண்ட் வந்து நம்ம கொடுப்பாங்க, மொபைல் வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுறது அதே சார்ஜர் நமக்கு பாக்ஸ்லையும் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அடிஷனலாக வந்து அதோட கம்மியான ஃபாஸ்ட் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மூலமா கூட உங்களால் அதே பிராண்டில் வாங்கணும். பட் நீங்கள் அதே பிராண்டில் அதே மளிகை ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், பேட்டரி லைஃபும் எக்ஸலண்டாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜிங் சைக்கிள். ஸோ நார்மலாக நம்ம எல்லா மொபைல் ஃபோன்லையுமே ஒரு 15% சார்ஜ் கீழே இறங்கும் போதே ஒரு வார்னிங் நமக்கு வரும், சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்கு, சார்ஜ் போடுங்க அப்படின்னா பேட்டரி சேவர் மோட வந்து ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சும்மாலாம் வந்துட்டு கரெக்டாக 15% கொண்டு வைக்காம 10% கூட வைக்கலாமே. எதனால 15% வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மொபைல் ஃபோனோட பேட்டரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆனால் கூட அங்கே பவர் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம மொபைல் ஃபோனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆன் பண்ணுறதுக்கு இல்லைனா கூட மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அங்கே பவர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 15% அப்படிங்கிறத ஒரு பேசிக் கிரிட்டீரியா. அதுக்கு கீழே போக போக பேட்டரி அதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பேட்டரியை வந்து சார்ஜை வந்து சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம அதை வந்து ஃபுல் பவர் கொடுக்க வைக்க பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 15% கீழே போக பார்த்துக்கோங்க. அப்படி போகக்கூடிய டைமில் மறக்காம சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 15% கீழே போனதுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்றதை வந்து தவிர்த்துக்கோங்க. ஓகே, 0% போய் சுவிட்ச் ஆஃப் ஆன தான் நான் வந்து சார்ஜ் போடுவேன் அப்படிங்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் போடும்போது 80% ஆர் 90% மேலே போய் 100% முட்டாம பார்த்துக்கோங்க. 99% போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். 100% போய் நின்று அது சார்ஜ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நிறைய மொபைல் ஃபோனில் 100% வந்து டேரெக்டாக வந்து அந்த சார்ஜ் ஆகிறதே வந்து கட் ஆயிடும். பட் இருந்தாலும் கட் ஆனாலும் பிளக் பண்ணி தானே வச்சிருப்பீங்க நீங்கள் சார்ஜரை. கரண்ட் ஆன் போர்டில் போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களோட போர்ட் டேமேஜ் ஆன வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்கள் பேட்டரியோட லைஃபும் ரொம்ப அடி வாங்கிடும். ஸோ தயவு செஞ்சு ஒரு 80% 90% மேலே சார்ஜ் ஏறாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 15% கீழே போகும்போது அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு சார்ஜ் போடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். மேக்ஸிமம் ஓரளவு உங்களுக்கு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பேட்டரி லைஃபும் நல்லா வரும். ஸோ டிப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஹெட்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நார்மலி இப்போ எல்லா மொபைல் ஃபோன்லையும் 60 ஹெட்ஸ் 90 ஹெட்ஸ் குறைஞ்சது 90 ஹெட்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 120 ஹெட்ஸ் வரை இருக்கு. ஸோ நீங்கள் 120 ஹெட்ஸ்லாம் கேமிங் எல்லாமே வேற லெவலில் தாங்க இருக்கும். 120 ஹெட்ஸ் எல்லாம் சும்மா வெண்ணெய் விட்டுற மாதிரி விட்டுட்டு போயிடலாம் ஹெட்ஷாட் எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஹெட்ஷாட்லாம் போடுறதுக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் 120 ஹெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேயோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேயோட யூசேஜ் அதிகமாக இருக்கும்போது பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், 120 ஹெட்ஸ் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போதும் 60 ஹெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போதும் பேட்டரி லைஃப் 60 ஹெட்ஸ் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேமிங்கை தவிர்த்து மற்ற டைமில் வந்து 60 ஹெட்ஸில் வச்சு யூஸ் பண்ணுங்க. அடாப்டிவ் சிங் டெக்னாலஜி மேக்ஸிமம் நிறைய மொபைல் ஃபோனில் இருக்குது. தானாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஹெட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அங்கே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்கள் மேலே வந்து செட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 60 ஹெட்ஸில் வச்சு நார்மல் டைமில் யூஸ் பண்ணும்போது உண்மையை உங்களுக்கு பேட்டரி லைஃப் எக்ஸலண்ட்டாக வரும். ஸோ டிப் நம்பர் 11 அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 டிப் இருக்குது. ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் ஆட்டோ அப்டேட். ஸோ பிளே ஸ்டோர் நம்ம ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனோட அப்டேட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ அப்டேட் வருதோ அந்த அப்டேட் வந்து ஒய்ஃபை மூலமாவோ நம்ம மொபைல் டேட்டா மூலமாவோ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க அப்படின்னா, சில பேர் காரில் போவாங்க இல்லை பஸ்ஸில் போவாங்க, எப்படியெல்லாம் போவாங்க, அந்த மொபைல் ஃபோனை வந்து சன்லைட் படுற மாதிரியான இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து மொபைல் வந்து கொஞ்சமே ஹீட் ஆகிரும். ஸோ அது மூலமாக உள்ள இருக்க இன்டீரியர் பார்ட்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ வெளியே இருக்கிற ஹீட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், உள்ள இருக்க இன்டர்னல் பார்ட்ஸோட ஹார்ட்வேர் பார்ட்ஸோட ஹீட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால உள்ள நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ரொம்ப ஹீட்டான இடத்துல நம்ம மொபைல் ஃபோனை என்றைக்குமே வைக்கக்கூடாது. ரொம்ப ஹீட் இல்லைன்னா ரொம்ப கோல்டான இடத்துல நம்ம மேக்ஸிமம் இங்கே ரொம்ப பெரிய ஹோல்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹீட்டான இடத்துல வைக்காத வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த 10+ பேட்டரி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக நீங்கள் அதை நோட் பண்ணுவீங்க. பேட்டரி ட்ரைனேஜ் இஷ்யூ வந்து குறைஞ்சிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன டிப்ஸில் ஒரு 5 இல்ல 6 டிப்ஸை வந்து மறக்காம வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. அண்ட் கூடவே இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட FT ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண மேல இன்னொரு பெல் ஐகான் புதுசா வரும், அதை மிஸ் பண்ணாம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தது போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பையன் ஒரு வீடியோ போட்டுருங்க, அப்பா உள்ள வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேற என்ன டவுட் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் வைக்கலாம். நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட் வாசி கண்டிப்பா உங்க எல்லாருமே நான் ரீப்ளை பண்றேன். ஸோ see you next video. உங்களுக்கு நிவின் சுப்பரடா. Bye.